வணக்கம். செய்திகளும் நிகழ்ச்சிக்கு செல்வோம் வாருங்கள். நேற்று பிரதமர் மோடி ராமேஸ்வரம் வந்தடைந்தார். அதோட புதிய பாம்பன் பாலத்தையும் திறந்து வைத்திருக்கிறாருங்க. புதிய பாம்பன் பாலத்தை திறந்ததோட ஒரு புதிய அணுகுமுறையும் திறந்து வைத்ததாக தான் பார்க்கப்படுகிறது. என்ன அப்படின்னா தமிழிலே கையெழுத்திடுங்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. எனக்கு இங்க தமிழகத்திலிருந்து நிறைய கடிதங்கள் வருது. ஆனா அதுல பாத்தீங்கன்னா தமிழ்ல கையெழுத்து இல்ல, ஆங்கிலத்துல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பிரதமர் மோடி நேத்திக்கு சொல்லியிருக்காரு. இல்ல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் அழுத்தமா சொல்லணும்னா கால் நகரத்தை கட்டி அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. அததான் சொல்றேன். என்ன அப்படின்னா அது அப்படி நம்ம ரொம்ப இது பண்ண வேண்டாம். என்ன இருந்தாலும் என்ன அப்படின்னா அது இன்னமும் இந்த இன்சியல்லாம் இன்னும் இங்கிலீஷ்ல போடுறாங்க. இல்ல இப்ப நான் போறதே கூட ஆங்கிலத்துல போறேன்னு வைங்களேன். இருந்தாலும் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு அரசு பொறுப்புல பிரியாரிட்டி கொடுத்தீங்க, ஆங்கில மொழிக்கு இது பண்ணீங்க. ஆங்கில மொழி படிச்சிருந்த தெரிஞ்சவங்க படிச்சவங்கன்ற ஒரு பொருள். ஆங்கிலத்துல 4 வார்த்தை தன்னை படிச்சவங்க காட்டிக்கிறதுக்கு எல்லாம் வழக்கமா தமிழ்ல பேசுறதால வித்தியாசப்படுத்தி காட்டணுன்றதுக்காக ஆங்கிலத்துல 4 வார்த்தை பேசுறதுன்றது ஒரு கௌரவமா கருதப்பட்டது ஒரு காலம். இப்ப ஆங்கிலம் மட்டும் இல்ல, பிரெஞ்சும் ஒரு மொழிதான், இத்தாலி ஒரு மொழிதான். இப்ப ஆங்கிலத்திலேயே அமெரிக்கன் இது இருக்கு, இங்கிலாந்து இது இருக்கு. அப்படி அது ஒரு மொழிதான், ஒரு கருவிதான். அது ஒண்ணும் ஒரு ஆங்கிலத்தை படிக்கிறதால அவர் அறிவாளி கற்றறிந்தவர்ன்றதும் கிடையாது. இல்ல தமிழே பேசுற தமிழ தாய்மொழி இது பண்றதாலும் கிடையாது. எதை படிச்சாலும் நீங்க எந்த அளவுக்கு அழுத்தமா படிக்கிறீங்களோ அதுதான் இதாகும். கண்டிப்பா இன்னமும் பல பேர் தமிழ் எல்லாம் பேசுறாங்க, ரொம்ப ஆர்வமா பேசுறாங்க, தமிழ் தேசியத்தை பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க. பல பேர் இன்னும் ஆங்கிலத்துல கையெழுத்து விடுவதை வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் டாக்குமெண்டேஷன் ரீதியா அப்ப இருந்து ஆங்கிலத்துல கையெழுத்து போட்டு அந்த தலைமுறை சொன்னா ஏத்துக்கலாம். புதிய தலைமுறைக்கு என்ன வாழுது? ஐயா தமிழ்ல அவங்களுக்கு கையெழுத்துறதுல என்ன இருக்கு? தமிழ்ல கடித போக்குவரத்து நீங்க மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுறீங்கன்னா ஆங்கிலத்துல எழுதுனா கூட நீங்க அடியில கையொப்பம் தமிழ்ல கையொப்பம் பண்ணலாம். தமிழ்ல கையெழுத்துறது தவறு இல்ல. மோடி சொல்றாரு, நீங்க எல்லாம் அது நாசுகா சொல்றாரு. நீங்க தமிழ் பெரிய இதெல்லாம் பேசுறீங்க. தமிழ் பேசுறத விட இப்ப அந்த 3 மொழி கொள்கை எல்லாம் பேசிருக்கீங்கல்ல, அத மறையுமா அவர் அப்படி இம்போஸ் பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, சொல்ல வர்றாரு அததான் அவர் நீங்க மும்மொழி எல்லாம் வேணான்றீங்க, இருமொழி போதுன்றீங்க. ஆனா நீங்க ஆங்கிலத்தை மட்டும்தான் முதன்மையா பிரதானப்படுத்துறீங்க, உங்க தாய்மொழியை மறந்துடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா மும்மொழி அப்படி கிடையாது. தாய்மொழியும் கடிதம் டெல்லிக்கெல்லாம் எழுதும் போது அது ஆங்கிலத்தில் கர்நாடக இங்கிலீஷ்லயும் கையெழுத்திட்டார். அத சுட்டி காட்டினாங்க. சுட்டி காட்டினதுக்கு அப்புறம் அதுக்கு பாருங்களேன், இன்னைக்கு பதில் வரும் பாருங்களேன். என்ன தெரியுமா வரும்? நாங்க தமிழ்லயே போறது எங்களுக்கு விருப்பம் தான், இருந்தாலும் உங்கள் மொழிகளை நாங்கள் மதிக்கிறோம், உங்களுக்கும் உங்கள் உணர்வுகளையும் மதிக்கிறோம், உங்களுக்கு அந்த தமிழ் மொழி தெரியாதனால ஆங்கிலத்துல நாங்க போட்டு அனுப்புறோம் அப்படின்னு சொல்ல போறாங்க பாருங்க. அப்படி யாராவது சொன்னாலும் சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல சொன்னாங்க உணர்வு புரிஞ்சுக்கிறாங்க. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாரு. ஆனா இனியாவது அதான் நான் சொல்லணும் முதல்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்க இடித்து காட்டுற அளவுக்கு நாம நடந்துக்கிறோமே அப்படின்னு கருதி இனிமேலாவது எல்லாரும் தாய்மொழியில கையெழுத்திடணும். அதோட எந்த மொழியோ அது வேற விஷயம், தமிழ்தான்றது இல்ல. தமிழ்தான் அவங்க தாயார் மொழியில கையெழுத்திட்டா நலம் தானே. அதுதான் முறை. அப்படி பாத்தீங்கன்னா கொடுக்கிற ஆமா. அதோட இல்லைங்க, நேத்திக்கு ராமேஸ்வரத்துல நாட்டிலேயே முதல் முறையாக அமைக்கப்பட்ட அந்த செங்குத்து தூக்கு பாலத்தை பாம்பன் புதிய ரயில் பாலத்தை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். அதோட 4 வழி சாலை திட்டத்துக்கு உட்பட 8300 கோடி ரூபாயில 4 வழி சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிட்டு போயிருக்காரு. அப்பதான் அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, அதுல குறிப்பா நேத்திக்கு இலங்கையில இருந்து வந்திருக்கிறாருங்க. இலங்கை இப்ப 4 அரசு முறை பயணமா தாய்லாந்து அதெல்லாம் போயிட்டு அப்படியே இலங்கை போயிட்டு இது பண்ணாரு. அங்க இலங்கை அதிபர் எல்லாம் போய் அதை சந்திச்சுட்டு கோரிக்கை மீனவர்களை விடுவிக்கணும் அப்படின்லாம் இது பண்ணியிருந்தாங்க. அதை ஒட்டி நேற்றுக்கு இலங்கை அரசு மனிதாபிமானத்துடன் ஒரு 14 பேரை விடுவித்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அது ஒரு புறம் இருந்தாலும் நேற்றுக்கு நான் உண்மையில் தமிழகத்திற்கு புறப்படுகிறேன், தமிழக மக்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன் அப்படின்லாம் மோடி கூறிட்டு இங்க என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயிலில் தரிசனம் முடிச்சுட்டு அந்த விழாவில் பேசினாருங்க.
என்ன பேசுறாருன்னா வந்து தமிழகத்திற்கு நாங்கள் பல முறை வந்து நிதி அளித்திருக்கிறோம். முன்பிருந்த மத்திய அரசை விட கடந்த 10 ஆண்டுகளில் வந்து 3 மடங்கு அதிக நிதியை தற்போதைய மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கியுள்ளது. அதன் மூலம் தான் இங்கே வந்து தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு பட்ஜெட்டில் 7 மடங்கு நிதி அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதன் மூலமா தமிழகத்தில் 77 ரயில் நிலையங்கள் நவீனப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசின் உதவியோடு தமிழகத்தில் 4000 கிலோமீட்டருக்கு சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன்னு சொல்லி அப்படியே ஒரு பட்டியல் இது பண்றாருங்க. அதுல கான்கிரீட் வீடுகள் அப்படி இப்படின்னு சொல்லி வந்து இது பண்றாரு. அதெல்லாம் சொல்லிட்டு இவ்வளவு இருந்தும் நாங்க வந்து இது பண்ணிட்டு இங்க வந்து நாங்க நிதி தரல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து வந்து கூப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காரு, அழுதுகிட்டே இருக்கிறாரு. அவருக்கு அழுவ மட்டும்தான் தெரியும் போல அப்படின்னு சொல்லி உண்மையிலுமே நேற்று மோடி வந்து ரொம்ப வந்து நாசுக்காவும் பேசியிருக்கிறாரு, நயமாவும் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டியிருக்குது. அதே நேரத்துல உச்ச நீதிமன்றத்துல இன்னைக்கு வழக்கு தாக்கல் செய்யறாங்க. ஆமா, முக்கியமான ஒரு விஷயம். தமிழக அரசின் சார்பில் திமுக சார்பில் வந்து வழக்கு தாக்கல் செய்யறாங்க. என்ன இப்ப குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பண்ணிட்டாங்க. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் மசோதா நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் அடிச்சுட்டாங்க. இப்ப கசட் நோட்டிபிகேஷன் வந்த உடனே அது சட்டம் அமலுக்கு வந்துருச்சு. ஆமா, அரசியல்ல வந்து சட்டம் நாடு முழுவதும் நேற்றுக்கு அமலுக்கு வந்துருச்சு. அமலுக்கு வந்தாச்சு. இப்ப வந்து இவங்க உச்ச நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடர போறாங்க. சட்டம் ஆயிடுச்சு. வழக்கம் போல மனுவை இது பண்ணிட்டு தூக்கி என்ன சொல்ல போறாங்கன்னா அரசின் கொள்கை முடிவில் எங்களுக்கு தலையிட முடியாது. அவங்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்ல போறது இல்ல, அது பல ஆண்டுகள் ஆகலாம். ஆனா இப்ப இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அடிக்கிற மாதிரி அடிச்சேன், நீ அழுகுற மாதிரி அழுகுற மாதிரி ஒரு மசோதா வாபஸ் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க, எதிர்த்து பண்ணாங்க. இப்போ சட்டமானதுக்கு கூட அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்ய போறாங்க. இனிமேல் இது ஒண்ண வச்சு யாராவது செய்தியாளர்கள் கேட்டா கூட அது உச்ச நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கு, இனிமேல் அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏதாவது விசாரணை கமிஷன் போடலையா, அது மாதிரி உச்ச நீதிமன்றத்திலும் வழக்கு போட்டு அது முடிஞ்சு போச்சு. ஆக வக்பு சட்டம் ஆயிடுச்சு. வக்பு சட்டம் வந்து நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டு விட்டது. இதற்கு மேல் நீங்கள் வந்து அது நீதிமன்றம் போனால் நீதிமன்றம் சொல்வதை பொறுத்துதான் நீங்க அது நீதிமன்றம் எத்தனை காலம் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு வந்து உள்ளபடியே காலம் தான் வந்து. சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் இருக்கிற இடத்துல கூட இது வக்பு சொத்து, அது வக்பு சொத்து. இது அண்ணா இதுல இருக்கிற சொத்து பூரா இந்த அண்ணா நகர்ல இருக்கிறது பூரா வக்பு சொத்து. அதனால இதுல இருக்கிறது வேளச்சேரிகள்ல வக்பு சொத்து, அப்புறத்துல இருக்கிறது எக்மோர்ல இருக்கிறது வக்பு சொத்து, மயிலாப்பூர்ல வக்பு சொத்து தான் அப்படின்னு சொல்றீங்கன்னா, என்னைக்கு வந்து இவங்க வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு? அவுரங்கசீப் வரலாற்று காலத்திலே பாத்தீங்கன்னா இங்க சோழ பேரரசு பாண்டிய பேரரசு எல்லாம் அவங்க வரலாற்று ரீதியா வந்து தமிழகத்துல வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து இஸ்லாமிய வட இந்தியாவுல இருந்தாங்க. சந்தா சாஹிப் காலத்துல வந்து இங்க ஆற்காடு நவாப் அப்படியே யாருக்கும் தெரியாது, மக்களுக்கு கூட தெரியாது நம்ம சொத்து என்ன போயிது, இங்க போயிருக்கலாம் தெரியாது. இவங்களுக்குள்ளே உட்காந்துன்னு ஏதாவது ஒரு கூடாரத்தை போட்டுன்னு அங்கேயே உட்காந்துன்னு இதை நீ வரி வசூலிச்சுக்க, இதை நீ வரி வசூலிச்சுக்க அப்படின்னு தான் இங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே ஒழிய எவனும் போரிட்டு ஒரு பகுதியை வென்று. இப்ப டெல்லியில வந்து இந்த முகலாயர் நாடோடி கூட்டம் வந்து இங்க உட்காந்து ஆண்டிச்சு இல்லையா? ஏன்னாக்கா முகலாயர் அந்த பாபர் குரூப் இருக்கு, அவங்க நாடோடி இனம், அவங்களுக்கு என்று அந்த மேற்கு ஆசியாவில எந்த பகுதியும் கிடையாது. ஏன்னா வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்க, கஜினி முகமது நாதர்ஷா இவங்கெல்லாம் வந்தவங்க கொள்ளை அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அதான் வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நாடோடிகளாக வந்த இனம் நாட்டையே ஆண்டு அளவுக்கு இந்த உள்ள அந்த மன்னர்கள் வந்து தர்மத்தின்படி நியாயத்தின்படி நடந்திருந்தாங்க. வட இந்தியாவில தான், தமிழ்நாட்டுல பிற்காலத்துல தான் வந்தது அரசியல் குழப்பம். வட இந்தியாவுல முகலாயர் காலத்துல அந்த இவங்க காலத்திலே வந்தாச்சு. அதுக்கு வந்து கோரி முகமது வந்து எல்லாரையும் சொல்லிக்கிட்டு போலாம். கோரி முகமது தான் முதல்ல வந்தா, அதுக்கு அடுத்து இவங்க வந்தாங்க. இதெல்லாம் வந்து காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் குழப்பங்களை பயன்படுத்திக்கிட்டு அன்னைக்கு பலசாலிகள் கையில தான் அரசு நிர்வாகம், வல்லவன் வகுத்தது சட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தது.
ஆனா பூர்வீக மக்கள், இந்த நாட்டோட மண்ணின் மக்கள், காடு திருத்தி மேடு உறுத்தி வயல்களை சமைத்து விவசாயம் பார்த்தவன், உழைச்சவன், இவனெல்லாம் வந்து அன்னைக்கு நிலப்பரப்பு இதுல எல்லா நிலத்தையும் அபகரிச்சான். அதுக்கப்புறம் இவங்க வந்து நிலங்கள்லாம் அபகரிச்சு இவங்க வந்து ஏழைப்பாடு. அது ஒருத்தர் வந்து காணொலியில் ஒண்ணு சொல்றாரு, ஒருத்தர் முஸ்லீம், அவர் என்ன சொல்றாருன்னா, ஏழை எளியவர்களுக்காக அன்றைக்கு இருந்த முஸ்லீம் அரசர்களா எழுதி வச்சாங்களாம். ஏன்னா நீ வந்ததே வெத்து வேட்டு, நீனா இங்க வந்து எழுதி வைக்கிற. இது வந்து என்னன்னு கேட்டா, இது வந்து இப்ப இன்னொரு அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த இந்து அமைப்புகள் சொல்லி அவங்க முன்னெடுக்கிறாங்க பாருங்க, பல இந்து போராட்டங்கள். ஆமா, அதுக்கு இவங்களே வழி வகுக்கிறாங்க, ஊக்குவிக்கிறீங்க, அதான் வழி வகுக்கிறாங்க, ஊத்துறீங்க. இப்ப மிதவாதமா அனைத்து மதத்தினரும், மதச்சார்பற்ற தன்மை உள்ளவங்க, மத நல்லிணக்கம் வேண்டும்ன்றவங்க, இவங்க எல்லாம் வந்து இந்த நிலை, தங்களுடைய நிலைய இது சரி வராது, இது மாத்திக்கணும், நீங்க இப்படித்தான் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனைய நீங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல வக்ஃபு வாரிய மசோதாவை வந்து தப்புதான் சொல்லி பேசணும் கூட இல்ல இதெல்லாம் கொண்டு வரப்பட வேண்டியதான் அப்படின்ற சூழ்நிலைய நீங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்கன்றத மட்டும் புரிஞ்சுக்கணும். விளங்கிக்கிட்டா வந்து உங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லும் போது வந்து, ஆமா அப்படின்னு சொல்லும் போது நீங்க விளங்கிக்கிடணும் அப்படின்னு ஒண்ணு. நேத்திக்கு முதலமைச்சர் வந்து ஊட்டியில வந்து ஜாலியா குழுன்னு வந்து டூர் போயிட்டு வந்திருக்கிறாருங்க. 2 நாள் கலா ஆய்வு இருக்குல்ல, அது நான் சொல்லலைங்க, அவர் சொன்னதுங்க. அது அவர் சொன்னது, நான் சொல்லல. ஐயோ தப்பா எடுத்துட போறாங்க. என்ன அப்படின்னா வந்து நேத்திக்கு வந்து ஊட்டியில் வந்து அந்த அரசு கலைக்கல்லூரி விழாவில் கணக்குல வந்து மருத்துவக் கல்லூரியை வந்து இது பண்ணிருக்காருங்க. ஆமா, அதுதாங்க. அவர் வந்து அங்க உள்ள தோடர் மக்களோட வந்து அந்த வள்ளிக்குமே அந்த நாடகம், அந்த இது நாடகங்கிறத விட அந்த கலை, அவங்க பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள்ல கலந்தே பார்த்துட்டு இருந்தாரு. அது ஆமா, அந்த மலை மாவட்டத்துல அந்த பழங்குடி மக்கள் எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி ஒரு பெரிய மருத்துவமனை வருது. அதுதான் இப்ப இங்க வந்து என்ன ஆகுதுன்னா, அதுலதான் வந்து இதாகுது. என்ன அப்படின்னா, இந்த மருத்துவமனையை வந்து கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா எங்க ஆட்சியில அப்படின்னு சொல்லி அதிமுக பொதுச் செயலாளர் சொல்றாரு. நாங்கள் தான் அந்த திட்டத்தை வந்து நீலகிரியில் வந்து மலை மாவட்டத்தில் வந்து மருத்துவ கல்லூரி இருக்க வேண்டும் அந்த நோக்கில வந்து 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு அதுல ஒன்றாக வந்து நாங்க நீலகிரியில கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு. உள்ளபடியே அது எனக்கு மகிழ்ச்சி தான், எங்க ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டம் வந்து நிறைவேறும் போது உண்மையில் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா, இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில என்னதான் பண்ணாங்கன்னு மக்கள் கேக்குறாங்க, ஊடகங்களை கேக்குறாங்களே, அது சரியான கேள்வின்ற மாதிரிதான் படுது. அப்ப இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில நீங்க இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கலைஞர் பேரை வச்சதை தவிர, கருணாநிதி பேரை வச்சதை தவிர வேற என்ன இல்ல. அதுக்குதான் வந்து முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, ரைட்டு நீங்க வந்து திட்டங்கள் கொண்டு வந்தீங்க, ஏன் அதை கிடப்பில போட்டீங்க, நாங்க வந்த பிறகுதான் வந்து இந்த திட்டங்கள்லாம் நாங்க வந்து அமலுக்கு கொண்டு வரோம், இப்ப கல்லூரியை கட்டி எழுப்பி இது வந்து இப்ப வந்து திறப்பு அளவுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாருங்க. அதோட இல்ல, கொண்டு வந்து தொடங்கி வைக்கிறதுலாம் ஒரு விஷயம் தான். இல்ல அதை நிறைவேற்றணும், இல்ல நீங்க கிடப்பில போட்டீங்க அப்படின்ற மாதிரி தானே சொல்றாரு. இல்லங்க, ஒவ்வொரு அரசுக்கும் அது கடைசி காலகட்டம் ஆட்சி மாற்றங்கள் அதுதாங்க சொல்ல வரேன். அதுதான் நம்ம இப்ப என்ன சொல்ல வரோம்னா, அவங்க இவர் இருந்தது 4 ஆண்டுகள். அந்த மருத்துவக் கல்லூரி வந்து எப்படி ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக, அவர் ஆட்சி காலம் முடிகிறது 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் அந்த 11 மருத்துவக் கல்லூரிகள் எல்லாம் இது பண்ணாரு. அந்த 11 மருத்துவக் கல்லூரியில் சில கல்லூரிகள் முன்கூட்டியே தொடங்கப்பட்டது, சில கல்லூரிகள் அந்த கட்டமைப்பு பணிகள் நடந்து கொண்டிருந்தால சில கட்டாமல் போனது அப்படிங்கிற மாதிரி இவங்க தரப்புல, அதிமுக தரப்புல இருந்து சொன்னாலும் கூட வந்து எந்த அரசாங்கம் இருந்தாலும் இந்த கடைசி காலத்தில் இப்ப இந்த 1 வருட காலத்துல வந்து ஏதாவது ஒரு திட்டங்கள் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது உடனடியே முடிவடையாது. அது கொஞ்சம் காலம் எடுக்கும்போது வந்து அதன் பிறகு வர புதிய ஆட்சியோ இல்லை இவர்களோ திருப்பி இதாகும் போது வந்து அவங்க தான் எது எங்க ஆட்சியில தான் இது நடைபெற்று இருக்கிறது பாருங்க, அவங்க அறிவிச்சாலும் நாங்க தான் அதை வந்து நிறைவேற்றி இருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து வழக்கமா எல்லா அரசுகளும் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் வரிசைப்படி பார்த்தா ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இது பண்ணியிருப்போம். இப்போ நம்ம வந்து புழல் மத்திய இதாக இருக்கட்டும், இல்லை வந்து கோயம்பேடு பேருந்து நிலையம்
நியாயமா இருக்கும். அது அடிக்கல் நாட்டினது ஒருத்தவங்களா இருப்பாங்க, திறப்பு விழா பண்றது ஒருத்தவங்களா இருப்பாங்க. அதனால இரு கட்சிகளுக்கும் அதில் பங்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். இரண்டு ஆட்சிகளும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. அதோட இல்லைங்க, நேற்றுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சர் வந்து அதாவது தமிழக சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பிய நீட் விளக்க மசோதாவை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. இதில் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ள உள்ளோம். இதற்காக வந்து 9ஆம் தேதி வந்து அனைத்து சட்டப்பேரவை கட்சித் தலைவர்கள் கட்சி கூட்டத்தை கூட்டியுள்ளேன். அதில் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி நீட் தேர்வு அச்சத்தில் மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டதற்கு திமுக குற்றம் சாட்டி அறிக்கை விடுகிறார் அப்படிலாம் வந்து சொல்றாருங்க. உள்ளபடியே பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கம் வந்து இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு 23 மாணவர்கள் வந்து நீட் தேர்வுல வந்து உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்றாங்க. முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் வந்து சொல்றாரு. தேர்வு வந்து 4 ஆண்டுகள் நீங்க என்ன சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க, எங்களுக்கு நீட் தேர்வு ரகசியம் தெரியும், உடனே நாங்க வந்த உடனே வந்து ஆமா அது மட்டும் இல்ல, அந்த காலகட்டத்துல திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நீட் தேர்வு ரத்தாயிடும் சொல்லி பல மாணவர்கள் ஆமா தேர்வு எழுதாம சென்றிருந்தார்கள். ஆமா ஆமா தேர்வு சில பேர் எழுதல. ஆமா தயாராக அதுதான் அப்படிப்பட்ட ஒரு குழப்ப நிலையை நீங்க ஏற்படுத்தினீங்க. சரி, அது போகட்டும். இந்த 4 ஆண்டு காலத்துல எத்தனையோ முறை வந்து டெல்லி போயிருக்கீங்க, பல விஷயங்களை கோரிக்கை வச்சிருக்கீங்க. அப்ப இத பத்தி ஏதாவது நீங்க ஒரு கடிதம் கொடுத்தது உண்டா? நீட் தேர்வை ரத்து பண்ணணும், இந்த தமிழகத்துக்கு விலக்களிக்கணும், இது சம்பந்தமா ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சீங்களா? எதுவும் கிடையாது. இப்ப 4 ஆண்டுகள் முடிஞ்சிடுச்சு, 5வது ஆண்டு வரப்போகுது. இந்த 5வது ஆண்டுல வந்து இந்த ஏற்கனவே கொடுக்கப்பட்டது அது வாக்குறுதி இல்லையா, இதெல்லாம் சமப்படுத்துற வேலை. நாங்க இப்படி செஞ்சோம், நாங்க அதை செஞ்சோம், இது பண்ணல. இப்ப ஸ்டாலின் வந்து என்ன சொல்றாருன்னா, கடைசியா நாங்க வந்து காங்கிரஸ் மத்தியில ஆட்சிக்கு வந்திருந்தா நாங்க ரத்து பண்ணிட்டு இருப்போம், பாஜக ஆட்சிக்கு வந்ததால எங்களால அதை செய்ய முடியல. காங்கிரஸ் மட்டும் எப்படிங்க ரத்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இதற்காக வந்து ஏற்கனவே வந்து அதிமுக காலத்துல கொண்டு வந்த ஒரு தீர்மானம் நீட் தேர்வை இது பண்ண சொல்லி, நீங்க இப்ப இது வரைக்கும் என்ன தீர்மானம் கொண்டு வந்தீங்க? ஒண்ணுமே பண்ணல. அட்லீஸ்ட் ஒரு கடித போக்குவரத்து கூட கிடையாது. பல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேடையில போய் இவங்க பேசுறதெல்லாம் வேற. இப்ப இலங்கை கூட மோடி போனாரு, அந்த நாட்டு அதிபரோட பேசினார், பல ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டாரு. ஆனா மக்கள் வந்து என்ன, தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இங்கிருந்து ஒரு இந்திய தலைவர்கள் இலங்கைக்கு போனாலே தமிழக மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வரும். குறிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா, மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் அப்படின்லாம் நினைப்பாங்க. அது வழக்கமா சில டயலாக் சில உரையாடல் எல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த தீர்வும் வந்ததில்லை. ஆனா அதுக்கு பதிலாக ஒப்பந்தங்களை கை சாத்திட்டு இருக்காங்க. இனிமேல் ஏன்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படையா சில விஷயங்களுக்கும் திரையரங்குல உங்களுக்கு செய்தித்தாள்ல வர செய்தியை விட அப்பாற்பட்டு சில முடிவுகள் எடுப்பாங்க. அது கேட்டா பாதுகாப்பு காரணம்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி என்ன எடுத்துருக்காங்க போயிருக்காங்கன்றது இனிமேல் தான் தெரிய வரும். அதே போல நீங்க வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு கடிதம் போக்குவரத்து போறது, நீங்க இங்க மேடையில பேசுறீங்க, நாங்க டெல்லி போனோம், டெல்லியில வந்து நாங்க பிரதமரை சந்திச்சோம். முதல்ல போவதற்கு முன்னாடியே முதல்வர் டெல்லி செல்கிறார், அங்க வந்து நீட் தேர்வு விஷயங்கள் இதெல்லாம் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிற ஒரு செய்தியை கசிய விட்டுருங்க. ஆனா அங்க போனீங்கன்னா அதை பத்தி பேசவே மாட்டீங்க. இது இங்கதான் இல்ல, எல்லா தலைவர்களும் அப்படிதான் இருக்காங்க. அப்படி போய் அங்க சொல்லும் போது அங்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க சொல்லிட்டு போய் அங்க வைக்கிற கோரிக்கை எல்லாம் வேற. அங்க மனுன்ற பேர்ல ஒண்ணு கொடுத்துட்டு மனுவுல சம்பந்தப்படாத பல விஷயம், அதான் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். ஆனா அது வெளியில வராது. அது வெளியில வரும்போது இப்ப சமீபத்துல ஒரு தகவல் வந்துச்சு, மக்கள் தொகை இந்த சாதிவாரி கணக்கு எடுப்பு நடத்தணும்னு டெல்லியில போயிட்டு தமிழக அரசு கோரிக்கை வச்ச மாதிரி அப்போ ஒரு செய்தி வந்து, ஆனால் இப்ப அந்த மாதிரி கோரிக்கை எல்லாம் எதுவும் வைக்கல அப்படின்னு மத்திய அரசே சொல்லிட்டாங்க. அதனால வந்து இப்ப எப்படி கேட்டீங்கன்னா அப்படிதான் இருக்கு. உள்ளொன்று புறம் ஒன்று லெவல் தான் இருக்கு. உள்ள அரசியல், வெளி அரசியல், அவுட் ஆஃப் பாலிடிக்ஸ், இன்னர் பாலிடிக்ஸ் அப்படின்றாங்கல்ல, அது போல வந்து அந்த அவுட் ஆஃப் பாலிடிக்ஸ் தான் செய்தித்தாள்கள் வருது. இன்னர் பாலிடிக்ஸ் எப்ப தெரியும்னா, நடவடிக்கைகளை உற்று பார்க்கும் போது, கவனிக்க பண்ற போது, அதுக்கு உண்டான இதெல்லாம் ஸ்டெப்ஸ் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்க்கின்ற போதுதான். ஆனா அது வெளியில வந்துடும். ஆனா வந்து அது 1 ஆண்டா 2 ஆண்டா அதன் விளைவுகளை நம்ம எதிர்கொள்ளும் போது, அதன் பலன்களை நாம அடையும் போது
அப்பதான் தெரியும் ஓஹோ போனப்ப இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களா அப்படின்றது தெரியும். அது போலதான் வெளிநாட்டு அரசியலுக்கு இது உள்நாட்டு அரசியலே இந்த வேலை பாக்குறீங்க, அது எப்படி வெளியில வராது இருக்கும்? இப்ப நீங்க வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நீட் தேர்வுக்கு வந்து எல்லாரையும் ஒரு பொறுப்பாக்குறது. நாங்க அனைத்து கட்சி கூட்டத்தை எப்படி லட்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தப்போ நாங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நாங்க லெட்டர் எல்லாம் எழுதணும்னு சொல்றீங்க இல்லையா, அதே போல ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு கடிதாசி ஒண்ணு நீட் தேர்வு நடத்தி மத்திய அரசு ஒரு வெளிப்படைத்தன்மையோட அந்த கடிதத்தை அனுப்பிடுவீங்க. அனுப்பிட்டு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கல, மத்திய அரசுக்கு நாங்க அனுப்பிட்டோம், மத்திய அரசு தான் இதுக்கு மேல செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது. எதுக்கு நீட் தேர்வு ரகசியம் என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்கல்ல, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற முயற்சி தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம். நீங்க அப்படி ஒரு இது பண்ண சொன்னா அது ஒரு புறம் இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னா வந்து உள்ளபடியே வந்து இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு எதிரான போராட்டம் வந்து அமெரிக்காவில் அப்படியே இதாகிட்டு இருக்குங்க. ஏன்னா வந்து அமெரிக்காவில் ஒரு புறம் வந்து அவர்களுக்கு எதிர்ப்பு இருக்க, மறுபுறம் வந்து ஐரோப்பிய நாடுகளிலும் தற்போது வந்து பேரணி வந்து நடைபெற்றிருக்குதா வந்து ஒரு இதாகுது. என்ன அப்படின்னா அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் மீண்டும் வந்து பதவியேற்ற பிறகு வந்து ஒரே தடாலடி நடவடிக்கைகளுக்கு எடுத்துக்கிட்டு இருந்தாருங்க. ஒரு புறம் வந்து எல்லையில் வந்து யாரும் வந்து ஊடுருவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் மறுபடியும் வந்து நாடுகளுக்கு வந்து வரி விதிக்கிறது, அந்த இறக்குமதி ஆகின்ற பொருட்களுக்கு வரி விதிக்கிறது, இது போன்ற விவகாரம்லாம் வந்து இது பண்ணிருந்தார். இதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நாட்டு மக்கள் வந்து இதனால் நட்பு நாடுகளின் வந்து உறவை வந்து இவர் கெடுத்து விடுவார் போல, ஒரு தனிநபர் செய்கின்ற காரியங்களால் அமெரிக்காவின் நட்பு நாடுகளுடைய உறவு பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவர்கள் மேல் வந்து இதாகி வந்து நேற்றுக்கு வந்து பேரணி எல்லாம் அது இருக்குங்க. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு சிலரின் விரும்பத்தகாத நடவடிக்கைகள் மற்றும் மூர்க்கத்தனமான செயல்களால் நட்பு நாடுகளை இழக்கும் அமெரிக்கா வந்து நட்பு நாடுகளை இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது, அவரின் செயல்கள் இங்குள்ள மக்களுக்கு பேரழிவை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ணியிருக்காங்க. அதாவது அமெரிக்காவில் மட்டும் அந்த போராட்டம் இப்ப வந்து ஐரோப்பிய நாடுகளிலும் இந்த போராட்டம் வந்து பரவிட்டு இருக்குது. அதாவது தீவிர வர்த்தக கொள்கையை வந்து வேலைக்கு ஆகாது, அதாவது நட்பு நாடுகளில் சில குடுக்கல் வாங்கல்ல வந்து விட்டு கொடுத்து போகின்ற மனப்பான்மை வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து ட்ரம்புக்கு எதிராக மக்கள் போராடுறதையும் ஒரு முறை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. வெளிப்படையா அப்படி பாத்தீங்கன்னா இது ரெண்டு, அதாவது இந்த மாதிரி பேரணி நடக்கிறதுக்கு பின்னணி யூரோ இருக்கு இல்லையா, ஐரோப்பிய ஒன்றியத்தோட கரன்சி, யூரோ கரன்சி அதை வந்து காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சியை ஐரோப்பிய நாடுகள் எடுக்குது. கண்டிப்பா இருக்கும், நல்ல விஷயம். என்னன்னா யூரோ டாலர் யூரோ நாணயத்தால யூரோ கரன்சி அமெரிக்காவினுடைய வர்த்தகம் பாதிக்குது. ஏன்னா யூரோன்றதால வந்து அது பல ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்தையும் உலகம் முழுக்க அமெரிக்க டாலரால நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. வந்து பண்றதுக்கு தான் கூட்டி கழிச்சு பாக்குறாரு ட்ரம்ப். சோ ஐரோப்பிய நாடுகளால கணக்கு சரியா வந்து நாடுகள் எப்படி இதோ நேட்டோ நாடுகளால அமெரிக்காவுக்கு என்ன லாப நஷ்டம்? உங்களுக்கு வந்து நேட்டோ நாடுகள் வந்து ஹமாஸ் இஸ்ரேல் போர்லாம் வந்து வேற வேற நிலைப்பாடுகள் எடுத்தாங்க, ஆதரவு நிலைப்பாடு, எதிர்ப்பு நிலைப்பாடு. அதுதாங்க வந்து ஒரு தொடரான உக்ரைன் போர் விஷயத்துல உக்ரைனுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறாரு, ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. சோ எல்லாமே பொருளாதார பின்னணி கொண்டதுதான். இவரு அமைதி பேச்சுவார்த்தை, அமைதியான நடவடிக்கை அப்படின்லாம் சொல்லிட்டு உலக நாடுகளை இருபுறமா திருப்புறாருங்க. ஒரு புறம் என்ன அப்படின்னா அமெரிக்கா அதனுடைய நட்பு நாடுகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சொல்லி அங்குள்ள மக்களே வந்து இது பண்றாங்க. ஏன் அப்படின்னா இவர் வரி மேல வரி விதிக்கிறாரு, நட்பு நாடுகளுக்கும் விதிக்கிறாரு, எதிரி நாடுகளுக்கும் விதிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து இதாயிட்டு இருக்குதுங்க. யூரோ டாலர், யூரோ கரன்சி, யூரோ கரன்சி இன்வாலிடா ஆகணும், அதாவது மதிப்பற்றதா ஆக்கணும். சரி, உலகம் பூரா டாலர் மட்டும்தான், டாலர்ல வணிகம் நடைபெறணும். அது நடைபெறாது ட்ரம்ப் முயற்சி. அப்ப கூட்டி கழிச்சு காலம் பார்க்கும்போது அப்ப ஐரோப்பிய நாடுகளால அமெரிக்காவுக்கு இனி லாபம் கிடையாது. சோ ஐரோப்பிய நாடுகள் இது தெரியாதா ட்ரம்ப்புக்கு, இப்படி பண்ணோம்னா ஐரோப்பிய நாடுகள்லாம் போயிடுன்னு. அதனாலதான் அவர் என்ன பண்ணிட்டாரு, புதின உங்களுக்கு ஐரோப்பாவில யாருடைய தயவு வேணும், இவங்க தயவு இல்லைன்னா அப்ப அடுத்து யாரு, புதின் பற்று, இவங்களை விட புதின் பற்று. அதனால என்ன பண்ணிட்டாரு, உக்ரைன் அதிபரை கூப்பிட்டு அவங்க ரஷ்யா புடிச்சதெல்லாம் அவங்க கிட்டே விட்டுடு,
நீ இருக்கிறத வச்சுக்கோ ஆமா அப்படின்னு பேசுறாருன்னா நீங்க அரசியல் அந்த உலக அரசியல் போக்க புரிஞ்சீங்க. அவங்க வந்து என்னன்னாக்கா ட்ரம்போட முயற்சி ஃபுல்லா ஐரோப்பிய நாடுகளால லாப நஷ்டம் கணக்கு பாக்குறாரு. உங்களை விட கனிம வளங்கள் அனைத்து வளங்களும் இன்னைக்கு ரஷ்யா கிட்ட இருக்கு. பாப்புலேஷன் அவங்க கம்மியா 12 கோடி பேர் தான் இருக்காங்க. சோ அந்த கனிம வளங்கள் இதெல்லாம் வந்து நாங்க இருந்து நைஸா பண்ணிக்கலாம், அமெரிக்காவுக்கு பயன்படும். ஆனா உங்களால இனிமேல் எந்த லாபமும் கிடையாது. படை செலவு தான் அதிகமாகும். உங்களை காப்பாத்துறதுக்கு நாங்க ஒரு பெரிய படை இது பண்ணோம். அதனால எங்க பொருளாதாரத்தை நாங்க பாத்துக்கிறோம், உங்க பொருளாதாரத்தை நீங்க பாருங்க. அப்படிதான் வந்து அண்மையில வந்து சூயஸ் கால்வாய் பிரச்சனையில கூட வந்து நாங்க வந்து அந்த கால்வாய் பிரச்சனைக்கு கப்பல் போறதுக்கெல்லாம் வந்து அந்த நாடு வந்து வரி விதிப்பு அதெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தது. கட்டி கொடுத்தது நாங்க, எங்கள்கிட்ட வரி விதிப்பு அதனால கிடையாது அப்படின்னு சொல்லி கட் பண்ண அந்த வரலாறுலாம் இருக்குது. இல்ல மொத்தமா வந்து எங்கள்கிட்ட அந்த இதை கொடுத்துருங்க, நாங்க பாத்துக்கிறோம், வர வந்து கப்பல்களுக்கு நாங்க வரி விதித்துக் கொள்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அரசியல் நுணுக்கங்கள் இதெல்லாம் உலக பொருளாதார ட்ரம்ப் வந்து அமெரிக்காவின் நலனுக்காக என்ன தேவை, நீங்க அமெரிக்க நலனுக்கு நீங்க பண்ணுங்க, அதெல்லாம் சரிதாங்க, அதை பத்தி மட்டுமே யோசிக்கிறாரு. சர்வதேச விவகாரங்கள்ல அவருக்கு ஒரு அமெரிக்காவுக்கு எதிரான வந்து சூழ்நிலை, சர்வதேச பார்வையும் ஒரு லாப நஷ்ட கணக்கில் தான் பாக்குறாரு. ஆக வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா ராணுவத்திற்கு மத்திய தரைக்கடலாம் கொண்டு வந்து அந்த படையை நிறுத்திக்கிட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இதுக்கு வருவாய் யார் தர்றது, இதுக்கு ரெவன்யூ எங்க இருந்து கிடைக்குது, செலவாகுது இல்ல, இதையெல்லாம் கணக்கு போட்டுதான் ஒண்ணு ஐரோப்பிய நாடுகள் பழையபடி அமெரிக்க டாலர் எல்லாம் வர்த்தகம் பண்ணணும், இல்லன்னா இது இந்த நெருக்கடி நீடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு வந்து மதுரையில உங்க மாநாடு நடந்துச்சா? உங்க மாநாடு நடந்துச்சா? எங்க மாநாடு இது தேவையில்லாத ஏன் கேட்டாங்க, எங்க மாநாடுன்றது ஒண்ணு இல்லக்க, தோழர்கள் மாநாடு நடந்தது. உங்க தோழர் நீங்க சொல்லுவீங்களா, தோழர்கள் சொல்லுங்க, அதுக்காக சொல்ல வந்தங்க. தவறான புரிதல். இதை நாம வந்து லெவல்ல வேற மாதிரியே பேசணும். முதல்ல வந்து இந்திய இளைஞர்கள் தவறான திசை வழியில் திருப்பப்பட்டதற்கு அவர்களை சீர்குலைத்ததுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அப்படின்றீங்க. மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 1 லட்சம் மேற்பட்ட இன்றைக்கு இருந்த இளம் தோழர்களை அவங்க கட்சி தடை சட்டம் கொண்டு வந்து ஆயுத போராட்டத்துக்கு அழைப்பு கொடுத்து இந்த 1 லட்சம் இளைஞர்களுக்கு மேல காவு கொடுத்தாங்க. அன்றைக்கு இருந்த நேரு அரசாங்கம் தயவுதாட்சியம் இல்லாத சுட்டு பொசுக்கிச்சு. இது பிரிட்டிஷ்காரன் காலத்துல கூட நடக்கல. இந்த மாதிரி தவறுதலான வழிகாட்டுதல், தவறுதலான தலைமை, இதுக்கு பின்னணியில வந்து வேற ஒரு, அதாவது உங்களுக்கு அது பெரிய வரலாறு. சரி, அதுல நீங்க விஷயத்துக்கு வாருங்கள் அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட அகில இந்திய பொதுச் செயலாளர் கேரளாவை சேர்ந்த எம்ஏ தேவி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இவரு அதாவது பேபி ஏமே பேபி என்பவர் இப்ப அவர் அந்த தேர்வு செய்யப்பட்டதுக்கு அப்புறம் பேட்டி அடிச்சிருக்காருங்க. படத்துக்கு தடை விதிச்சது பத்தி எல்லாம் விமர்சித்து பேசியிருக்காரு. சரி, இவர் எப்படிப்பட்ட ஆளுன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உடனே அப்புறம் விசாரிக்க மாட்டோமா அந்த சர்க்கிள்ல அறிமுகமான பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குல்ல, அவங்கள கேட்டேன் எப்படிப்பா அவரு இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், மலையாளியா இருக்காரு, அவரு எப்படிப்பா நமக்கு தமிழ்நாட்டு ஆளா இருந்தா தெரியும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, கவலையே படாதீங்க, இனிமேல் தமிழகத்திற்கு பெரியார் அணை பிரச்சனை இனிமேல் தீவிரமாகும். ஏன்னாக்கா அந்த மாதிரி அரசியல் பண்றதுல அவங்க எல்லாம் கை தேர்ந்தவங்க. ஏற்கனவே முல்லை பெரியார் அணை பிரச்சனை இவங்க எல்லாம் பின்னணியில இருந்து செயல்பட்டாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்து முன்னணி அச்சுதானந்தனுக்கு அடுத்தபடியா இன்னொரு அச்சுதானந்தன் வச்சுக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரைட்டு. இதுவா யாக தமிழ்நாடு இன்னும் என்னென்ன எதிர்கொள்ளணுமோ, இல்ல தேவிகுளம் பீர்மேட வந்து காமராஜர் தூக்கி கொடுத்ததனுடைய பலனை நம்ம அனுபவிக்கிறது இல்லையா, என்ன புரியுது. அதனால வந்து அந்த பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஒரு பணிக்கர்னு ஒருத்தர் வராரு அந்த தொகுதி மொழிவாரி மாநிலம் அமைக்கும் போது, கேரளத்திற்கும் தமிழ்நாட்டுக்குமான இது அமைக்கும் போது பணிக்கர் என்பவர் மலையாளி. அவர் எப்படி அந்த குழுவுல இடம் பெற்றார்ன்றத பத்தி கேள்வி அன்றைக்கு இருந்த இங்க இருந்த காமராஜர் எழுப்பல. அவர் எப்படி அந்த மாநிலத்துக்கு தானே சாதகமா செயல்படுவாரு அப்படின்லாம் வந்து
அதை பத்தி அதனால வந்து இனிமேல் வந்து முல்லை பெரியார் அணை விவகாரம் வந்து வேகம் எடுக்கும். பேபி அவர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டதன் மூலம் பொதுச் செயலாளர் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேங்க. தேர்தல் வந்தாச்சு, தேர்தல் வந்துட்டதால அவங்களுக்கு தேர்தல் வருது இல்லையா, அதனால வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பிரச்சனையை மீண்டும் கையில் எடுப்பாங்க. மீண்டும் வந்து அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து மோதலுக்கு தயாராவாங்க. தமிழக இங்க வந்து சும்மா அந்த தோழமை கட்சி அதெல்லாம் வந்து ஒண்ணும் கிடையாது. அது வந்து காசு கொடுத்தா அதெல்லாம் சரியா போயிடும். அப்படி நீங்க ஒரு புறம் சொன்னாலும் கூட வந்து நீங்க காசு சொன்ன உடனே நிதி அப்படின்னு சொன்ன உடனே நேத்திக்கு வந்து நிதி அமைச்சர் வந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மீண்டும் சந்தித்தார் அப்படின்னு சொல்லி வந்து இதாருங்க. அது மட்டும் இல்ல, அது வழக்கமா அவர் இப்ப வந்து தொடர்ச்சியா அண்மை காலமா சந்திச்சுக்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன். அது வந்து ஒரு புறம் வந்து அரசியல் ரீதியாக சொன்னாலும் தனிப்பட்ட காரணங்களை சொன்னாலும் கூட வந்து நேற்றைக்கு வந்து நேற்று முன்தினம் வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் வந்து மத்திய நிதியமைச்சரை சந்தித்தா ஒரு தகவல் வந்ததுங்க. ஆனா அவரும் வந்து சந்தித்ததா இது பண்ணாங்க. ஆனா ஆதாரபூர்வமான தகவல் அதுதான் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, சீமான் அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஆமா நான் அப்படி சந்திச்சேன்னா வெளிப்படையா சொல்ல போறேன், இதுல என்ன மறைக்க வேண்டிய என்ன இருக்குது, ஆமா பார்த்தேன் என்ன இப்ப உங்களுக்கு அதுல பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாருங்க. நான் ஏற்கனவே ரஜினியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தபதியை வெளிப்படையா தான் தெரிவித்தேன் நான். அதனால எனக்கு அதுல வந்து ஒளிவு முறையில் ஒரு மனிதர்னா நான் பார்க்க வேண்டியிருக்கும், பேச வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதுலாம் வந்து ஆமா. அதே நேரம் வந்து என்ன அப்படின்னா, நண்பர்களே, இன்றைய செய்திகளும் நிஜங்களும் நிகழ்ச்சி நிறைய செய்திகளை பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.